Today we are going to see the topic plant biotechnology. First of all, we want to know about plant biotechnology. Okay, what is plant biotechnology in the sense? அதாவது plant biotechnology னா plant growth time reduce பண்றோம். அதுதான் plant biotechnology. எந்திரா அறிவில்ல நடத்திட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. அப்படி என்ன தான் பேசுற? பயோடெக் படிச்சு என்ன சார் பண்ண போறோம்? என்ன சார் வேலை கிடைக்க போகுது? என் தலையெழுத்து இந்த படிப்பை சேர்ந்துட்டேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் தெரியும் உனக்கு பயோடெக்னாலஜி தான் உலகத்தை ஆள போறாங்கன்னு. சார் சும்மா காமெடி பண்ணாதீங்க. உலகத்தை உருவாக்குனவர் கடவுள் அப்படின்னா பயோடெக்னாலஜிஸ்டும் கடவுளுக்கு ஈக்குவல் ஆனவங்க தான். அதை நீங்க எப்பதான் உங்க லைஃப்ல புரிஞ்சுக்க போறீங்களோ புரிஞ்சுக்கிங்கப்பா. உணவிற்காக 3ஆம் உலகப் போருக்கு உலக நாடுகள் அனைத்தும் தயாரான நிலையில் இந்தியர்களின் உணவு பற்றாக்குறையினால் ஏற்பட்ட அவல நிலைகள். உணவிற்காக மண்ணை தின்னும் அவல நிலை. இந்த நிலை தொடர்ந்தால் உணவிற்காக இறந்த உடலையும் தின்னும் காலம் தோன்றும். ஏண்டா மச்சி சோகமா இருக்க? நேற்று இது மாதிரி ஒரு கனவு கண்டா. இதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும்? நம்ம பயோடெக் யூஸ் பண்ணி பிளான்ட் மாடிஃபிகேஷன் பண்ணலாம்டா. இதனால நமக்கு சீக்கிரமா ஈல்டு கிடைக்கும். பண்ண முடியுமாடா? நம்ம வாழ்க்கையில முடியாதுங்கிறது எது இல்லடா.
தனது புதிய கண்டுபிடிப்பினால் உணவிற்காக ஏற்பட இருந்த 3ஆம் உலகப் போரை தடுத்ததற்காக உலக நாடுகள் அனைவராலும் இந்திய மாணவன் பாராட்டப்பட்டார்.